இந்த அ தேவராஜ்யத்தை குறித்த உவமைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததில, இன்றைக்கு தொடர்ந்து இந்த தாலந்து உவமையை குறித்து 2வது வாரமாய் பார்ப்போம். அ லாஸ்ட் வீக் in the parable of the talents we learned 8 lessons. The gospel is about the kingdom of God. The master is Jesus Christ. We have a work to do. We are the servant of God. We all can contribute something to the kingdom. Everyone has a different level of conversion. And seventhly, Jesus didn't simply leave us with nothing, and Christ's gift is highly valuable. இப்போ கடந்த வாரத்திலே 8 பாடங்களை இதிலிருந்து கற்றுக்கொண்டோம். இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. அதிலே எஜமான் என்பவர் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் வேலைகள் இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாம் ஒவ்வொருவரும் எதையாவது நாம் செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான மட்டத்திலே நமக்கு ஊழியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒருவரையும் ஒன்றும் இல்லாமல் விட்டு செல்லவில்லை. கிறிஸ்துவின் ஈவு நமக்கு கொடுத்திருக்க அந்த தாலந்து என்பது மிகவும் விலையேறப்பெற்றது. இட்ஸ் இட்ஸ் நாட் லைக் எ ஸ்மால் காயின். இந்த தாலந்து என்பது நான் போன தடவையே பார்த்தோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 35 கிலோஸ் ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர். இன்றைக்கு நம்ம இந்த முக்கியமான ஓமானத்தை இன்னும் சிந்தித்து முடிக்க முயற்சி செய்வோம். லெசன் நம்பர் 9, we are expected to be productive. நீங்களும் நானும் கனி தர வேண்டும், பலுகி பெருக வேண்டும் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓமானத்திலும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இந்த ஓமானத்தினுடைய ஒரு மைய கருத்து என்னன்னா, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய விதத்திலே கனி தர வேண்டும். The main point of the whole parable is we must be productive spiritually. சரீர பிரகாரமாக நம்ம காரியங்களை செய்யணும். ஆனால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் ப்ரையாரிட்டி வந்து ஆவிக்குரிய காரியத்தில் நாம் அதிகமாய் பலன் தருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 25 16 17 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். இந்த ஓமானத்தெல்லாம் படிக்கும்போது நீங்க இதெல்லாம் நெஜ கதைன்னு நினச்சிக்கலாம். அவர் ஒரு உதாரணத்தை தான் சொல்றாரு. இது சொன்னது இயேசு கிறிஸ்து. அது வேற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ ஓமானம்னு சொல்லும்போது நீங்க கதை என்று நினைக்கலாம். அல்லது அவர் விரும்புகிற சில காரியத்தை சொல்லுவதாக நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு. ஸோ த பாயிண்ட் ஜீசஸ் இஸ் மேக்கிங். இது உண்மையான சம்பவம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல முக்கியத்துவமா கொடுக்கிறது, நல்ல ஊழியக்காரர்கள் வியாபாரம் பண்ணி, ஆக்சுவலி அப்படியே இருக்கு. அவைகளை கொண்டு வாங்கினவங்க உடனே போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலத்தை சம்பாதித்தான் இயேசு சொல்றார். மனுஷங்க சொல்லல. பரிசேயர் சொல்லல. அந்த முதல் 2 வேலைக்காரர்களும் சும்மா உட்கார்ந்துக்கல. they both went at once and traded. உடனடியாக சென்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை, அந்த தங்கத்தையோ வெள்ளியையோ அவர்கள் அதை நல்ல விதத்திலே உபயோகப்படுத்தினார். அதை வியாபாரம் செய்தார்கள் என்று போட்டிருக்கு. they didn't simply keep them somewhere. எங்கேயாவது தங்கள் பாக்கெட்ல வைத்துக் கொள்ளல. இதை நீங்க அப்போஸ்தலர் 9 கூட பார்க்கலாம். 19, 20வது வசனம். பவுலை பத்தி சவுலா இருந்தான் இல்லையா? அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை துன்பப்படுத்தி கொலை செய்து அவர்களை கைது செய்யும்படியாக வந்தவன ஆண்டவர் வழியில சந்திச்சார். ஒரு இட்ஸ் அ ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சால். அவன் நினைச்ச அவனுடைய உலகம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள், அது கல்ட் அப்படின்னு ஒரு ஒரு அவனுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தில் நினைச்சவன 2, 3 நாள்ல தலைகீழா அவனுடைய உலகமே மாறிச்சு. ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த அந்த நிலையில இருந்திருந்தா நம்ம அதுக்கு கொஞ்சம் இதை நான் இன்னும் கொஞ்சம் பைபிள்லாம் படிக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் சவுலை குறித்து இப்படி சொல்லியிருக்கு. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றின்றது ஒரு வார்த்தை. ஆலயங்களிலே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையாக தான் எந்த ஆலயங்கள்ல, யூத ஆலயங்கள்ல ஒரு பெரிய நல்லா படித்தவனா இருந்தாலும் அங்கே போய் பிரசங்கித்தான். நிறைய பேர் எனக்கு தெரியும் தங்களுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். உடனே என்ன நினைப்பாங்க, நான் முதல்ல என் படிப்பை முடிக்கணும். அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே திருமணம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை ஊழியத்தை குறித்து நினைக்கலாம். ஆனால்
நம்முடைய உலக பிரமாணமான பொறுப்புகளுக்கு முடிவே கிடையாது. தேர் இஸ் நோ எண்ட் டூ அவர் வேர்ல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் யங்கா இருக்கலாம். நாங்க சில பேர் வயசானவங்க இருக்கிறோம். அ வயசாகி 60, 70 வயசானா உங்களுடைய குடும்ப பொறுப்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்ல. நத்திங் ஸ்டாப்ஸ். உங்க பொறுப்பு உலகத்துல இருக்க நம்ம பொறுப்புகள் குறைவது கிடையாது. இஃப் வி போஸ்ட்போன் யூசிங் காட் கிவன் டேலண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ஹிஸ் கிங்டம் ஃபார் அ லேட்டர் டைம், தட் லேட்டர் டைம் வில் நெவர் கம். இன்னொரு நாள் கழிச்சு, இன்னொரு வருஷம் இதை முடித்துவிட்டு செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால், அந்த பின்னாலே என்ற ஒரு நாள் வரவே வராது. அது வரும்போது ஒருவேளை வந்தாலும் கூட இட் மே பி டூ லேட். என்னோட படிச்ச நண்பர்கள் சில பேர் நான் பார்க்கிறேன். இட்ஸ் டூ லேட். அவர்களுக்கு உடம்புல இருக்க சக்தி எல்லாம் போயிருச்சு, வியாதிகள் வந்துருச்சு, பலவிதமான பிரச்சனைகள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. தங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளும்படியாக இன்னைக்கு இந்த வயசுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தேயு 8:21 கூட ஒரு சீஷன்னு சொல்லியிருக்கு. ஒரு சீஷன் வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிறான் இயேசுகிட்ட. நான் முதல்ல என்னுடைய மரித்துக் கொண்டிருக்கிற தகப்பனை நான் போய் அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு உங்கள பின்பற்றுறேன்னு சொன்ன உடனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மரிச்சவங்கள ஒதுக்கிட்டோம். அ ஏன்னா, இது நடக்காத காரியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குது. எப்ப நம்ம ஊழியம் செய்ய போறோம். நடக்காத காரியம். இ இ இப்பொழுது நீங்களும் நானும் ஏன்னா அடுத்த நாளைக்கு நம்ம கையில கிடையாது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு யாரும் சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த ஒரு திறந்த வாசல் நமக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு உங்களுக்கு கையில இருக்கிற பலமும், அந்த தாளந்துகளும் நாளைக்கு இருக்குமான்னு யாராலயும் கேரண்டி பண்ண முடியாது. இது இன்னைக்கு இரட்சணிய நாள். இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்ய வேண்டிய நாள். இன்னைக்கு அந்த தாளந்தை நீங்க பயன்படுத்த வேண்டிய நாள். இந்த முதல் 2 வேலைக்காரர்களும் தங்களுக்கு கொடுத்த அந்த விலையேற பெற்ற அந்த தாளந்துகளை அதிகரித்தார்கள். 100% 100 மடங்கு 100க்கு 2 மடங்காக அதிகரித்தாங்க. அவங்க குடுத்ததுக்கு 2 மடங்கா. நீங்க அ ப பா இதுல பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வி ஆல் ஷுட் பி ஸ்பிரிச்சுவல் பிசினஸ்மேன். ஆவிக்குரிய விதத்துல ஒரு வணிகர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பிசினஸ்மேன் எந்த பிசினஸ்மேன பார்த்தாலும் அவங்க அதிகமா உழைப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வரீங்க இல்லையா? நீங்க வேலைக்கு நெறைய பேர் போறீங்க. காலையில இத்தன மணிக்கு போயிட்டு, அத்தன மணிக்கு வந்த உடனே ஃபினிஷ் உங்க வேலை முடிஞ்சுச்சு. ஆனா பிசினஸ்ல இருக்கவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு நேரம், காலம் அப்படிலாம் கிடையாது. அதுபோல அந்த பிசினஸ்ல இருக்கவங்க, அவங்களுக்கு தங்களுடைய தொழிலை குறித்தும் நல்லா தெரியணும். என்ன தொழில் செய்றாங்களோ, அதனுடைய எல்லா நுணுக்கமும் தெரியும். The businessman must be willing to learn and acquire more wisdom or training to ensure that he has the skills to run his business. தன்னுடைய பிசினஸ ரன் ஆப்பரேட் பண்றதுக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அதிகமா ஞானம் வேணும், அதிகமாய் பயிற்சி வேணும், ட்ரெய்னிங் வேணும், அதிகமாய் ஸ்கில்ஸ் வேணும். இத எல்லாமே தொடர்ந்து கொண்டு தான் அந்த பிசினஸ்ல போய்க்கொண்டே இருக்கலாம். வேண்டுமென்றால் காலையில சீக்கிரம் எழுந்திரிக்க வேண்டியிருக்கும். ராத்திரி லேட்டா தூங்கணும்னா லேட்டா தூங்க வேண்டியிருக்கும். அவன் எப்பொழுதுமே எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் நல்ல வெற்றிகரமான பிசினஸ் மேன்னா அவங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியும். எவ்வளவு பணம் வருது, போகுது, எங்க நமக்கு குடுக்கணும், எங்க வாங்கணும், எவ்வளவு லாபம் இது தெரியும். தன்னுடைய தனக்கு இருக்கிற அ கு அ அ காரியங்கள் எல்லாம், தன்னுடைய பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாக் வைத்திருக்கிற சாமானோ, அல்லது பொருட்களோ, அல்லது தனக்கு கீழ இருக்கிற ஆட்களோ, அவங்க எப்படி என்ன நிலைமையில இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்படின்னா, அந்த பிசினஸ்மேன் போய் ஆவிக்குரிய பிசினஸ்மேனா இருக்கவங்க, நாம் பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மை மற்றவர்கள் நம்பத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அதிக அ நுணுக்கத்தோடு, உற்சாகமாய், அதிக தீவிரமாய் வேலை செய்கிறவர்களா இருக்கணும். வி மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள், ரிலையபிள் அண்ட் டிலிஜென்ட் ஸ்பிரிச்சுவல் பிசினஸ்மேன். அதனால நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், அதை நாம் பெருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாயிண்ட்டே ஒவ்வொருத்தருக்கும். எதையாவது தேவன் எனக்கு கொடுத்தார்ன்னு சொல்லி அலங்காரமாய் வைத்துக் கொள்ளுவது, அது அ அது நிச்சயமாய் தேவனுடைய பார்வையில அது அது போதவே போதாது. அதை நல்ல பயன்படுத்தணும். இந்த இந்த தாளந்தின் உவமை இது நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தொடர்ந்து வளர வேண்டும். சரீர பிரகாரமாக மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வளையும் இந்த தாளந்துகளை வைத்துக்கொண்டு வளர வேண்டும். ஸோ லெசன் நம்பர் 9 இஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டூ பி புரொடக்டிவ். நாம் எல்லாரும் கனி தர வேண்டும். லெசன் நம்பர் 10 டூயிங் நத்திங் இஸ் அன்அக்செப்டபிள். ஒன்றும் செய்யாமல் இருப்பது இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல. பல கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். நான் குறைஞ்சபட்சம் பாவம் செய்யாம இருக்கிறேன். அவங்க இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையை குறித்து
தங்களை தாங்களே அவங்க திருப்திப்படுத்துகிற ஒரு சில காரியம். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு நானும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அவாய்டிங் சின் இஸ் நாட் எனஃப். பாவத்தை செய்யாமல் இருப்பது மாத்திரம் போதாது. அது முதல் படி. ஆனால் தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை வளர்த்துக் கொண்டே போக வேண்டும். இந்த 3வது அடிமை அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான் பாருங்க. மத்தேயு 25:18 ஒரு தாலந்தை வாங்கியவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அவன் இந்த 3வது வேலைக்காரன் தனக்கு தேவன் கொடுத்த அல்லது எஜமான் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை அவன் வீணடிக்கவில்லை. அதை அவன் எங்கேயாவது போய் கேம்பிளிங்லலாம் சூதாட்டத்தில போய் அவன் வீணடிக்கல. தன்னுடைய சொந்த லாபத்துக்காக, தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காக அதை பயன்படுத்தவில்லை. தன்னுடைய இன்பத்துக்காக பயன்படுத்தவில்லை. அதெல்லாம் நல்லது. பட் இஸ் தட் எனஃப்? அது போதுமா? இஸ் மெயின்டெனன்ஸ் எனஃப்? வைத்திருக்கிறது அப்படியே ஆண்டவர் கொடுத்தத வைத்திருக்கிறது அப்படியே வைத்திருக்கிறது போதுமா? இஸ் கோஸ்டிங் எனஃப்? இந்த அப்படியே வேவோட போற மாரி க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அப்படி போனா போதுமா? நியூட்ரல்ல போட்டுக்கிட்டு மதில் மேல பூனையா இருந்தா போதுமா? ஆஃப் கோர்ஸ் நாட். நிச்சயமா கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இந்த அ இந்த தாளந்தை வாங்கிய இந்த 3வது வேலைக்காரன் தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். He hid his lord's money. அந்த வேலைக்காரனுடைய பணம் கிடையாது அது. அது அவனுக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவனிடத்திலே பொறுப்பாக கொடுக்கப்பட்டது. அவன் அதை வைத்துக்கொண்டு எதையாவது செய்ய வேண்டும் என்று அவனுடைய எஜமான் எதிர்பார்த்தார். அதை வளர்க்க வேண்டும், அதை நல்ல பயன்படுத்த வேண்டும் என்று தான் எதிர்பார்த்தார். The Bible is clear that doing nothing is equivalent to sin. சும்மா இருப்பது, ஒன்றும் செய்யாமல் இருப்பது பாவம் என்று நம்ம தெளிவாக பார்க்கிறோம். யாக்கோபு 4:17, ஜேம்ஸ் 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நம்ம எல்லார் கையிலையும் நான் போன வாரமே சொன்னேன். எவ்வளவு கொடுத்திருக்காரு. நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பு, வேத புத்தகம், ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அந்யோன்ய ஐக்கியம், விசுவாசிகளுடைய ஐக்கியம், பலவிதமான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், திறந்த வாசல்கள், நல்ல பணம், தேக சௌக்கியம், வாலிப வயதுல பலம், இதையெல்லாம் நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னு ஆண்டவர். நன்மை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே வளர்க்கும்படியாக. அதுதானே ஜெபம் பண்ணுவேன் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. அதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஆமென். So the third servant sinned for not using the talent for good. தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டவைகளை நன்மைக்காக உபயோகப்படுத்தாத இருந்ததினாலே அவன் பாவம் செய்தான். ஆக்சுவலா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவன் எஜமான் பொல்லாத ஊழியக்காரன், பொல்லாத வேலைக்காரன் என்று அழைத்தார். இதே கண்டனம் நம்ம லவோதிக்கேயா சபையில இருக்கிற சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தார்கள். உண்மையிலே பாவத்துல இல்ல, ஆனால் அவர்கள் நன்மையும் செய்யாமல் இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 சொன்னாரு, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். அந்த லவோதிக்கேயா சபையில இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துனால அந்த தாலந்துகளை எப்படி இந்த 3வது வேலைக்காரனுக்கு கொடுத்தாரோ அதே போல அவர்களுக்கும் தாலந்துகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய, வேலையை செய்ய, ராஜ்யத்தின் வேலையை செய்ய, அதிலே பலுகி பெறுகிற ஒரு தேவையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்ளவில்லை. அதனால அவர்கள் அந்த ஒரு நியாய தீர்ப்பை பார்த்தார்கள். இந்த 3வது வேலைக்காரனும் அதே நியாய தீர்ப்பை பார்க்கிறான். லெசன் நம்பர் 11. ஜட்ஜ்மென்ட் வில் கம். நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். மத்தேயு 25:19 வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். நான் இந்த வசனத்தை நீங்களும் நானும் கேட்கும்போது கொஞ்சம் உங்க பைபிள்லையும் பாருங்க. மத்தேயு 25:19. லுக் அட் மேத்யூ 25:19 க்ளோஸ்லி அண்ட் ரீட் இட். இட் ஷுட் கிவ் அஸ் ரெவரன்ஷியல் ஃபியர். ஒரு
பக்தி நிறைந்த பயங்கர பயத்தை நமக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது, நாம் அவருடைய சந்நிதிக்கு போகும்போது நிச்சயமாய் கணக்கு கேட்பார். தேவன் இரக்கங்களின் தேவன் உண்மை. ஆனால் அவர் நியாய தீர்ப்பின் நீதியின் தேவனுமாம். அந்த தேவன் தன்னுடைய எல்லா நியாய தீர்ப்பையும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22 வாசிக்கிறோம். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் அவர் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பும் செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அந்த தாழ்ந்து ஓமையில இருக்கிற அந்த எஜமான் போல இயேசு கிறிஸ்து அதிக நாள் கழிச்சு வருவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து லேட்டா வருவார், தாமதமாய் வருவார்ன்னு அர்த்தம் இல்ல. பிதாவுக்கும், அவருடைய குமாரனுக்கும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய அவர்களுடைய டைம் டேபிள் அவங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில வரணும். நம்ம கண்கள்ல அது ரொம்ப நாளா தெரியலாம். ஆனால் தேவனை பொறுத்தவரைக்கும் அது ப பரிபூரணமான நேரமாய், சரியான நேரமாய் இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம நினைவில வைக்க வேண்டியது, நிச்சயமாய் நாம் ஒரு நாள் அவருடைய நியாயத்திற்பின் சிங்காசனத்துக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்தோம் அவர் கொடுத்ததை? We have to explain to our master whether we have increased his talent or not. அவர் கொடுத்த தாளந்துகளை, அவர் கொடுத்த அ சொத்துக்களை நாம் பலுகி பெருக செய்தோமா இல்லையா என்பதை குறித்து அவருக்கு விளக்கம் கொடுக்கணும். நமக்கு இந்த உலகத்தின் நம்ம இருக்கிற நாட்கள்ல பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப கொடுக்கிறார். நம்மை மன்னிக்கிறார். நம்ம மேல தயவா இருக்கிறார். நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். நமக்கு நம்ம மாறும்படியாக, மனம் திரும்பும்படியாக, தேவன் நாம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறாரோ, அதுபடி வாழும்படியாக நமக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். We have been given a lot of chances to change, repent and live the way God wants us to live. பட் ஆனாலும் கூட ஒரு நாள் வரும். அந்த நாளிலே இனிமேல் மாறுவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடையாது. Time will come and it's too late for you to change. So don't wait for the day when you finally come to the end of your life and you look back. You haven't really managed God's talent properly. என் வாழ்க்கையின் கடைசி நாட்கள்ல வந்து எனக்கு இனிமே எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்று யோசிக்கிற நாட்கள்லே என் வாழ்க்கையை திரும்பி பார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாழ்ந்துகளை எல்லாம் சரியாக நான் உபயோகப்படுத்தவில்லை. உக்கரான ஊழியக்காரனா இல்லையே என்று நீ வருந்துகிற நிலைமைக்கு வராது. அது ஏனென்றால் அது நியாயம் தீர்க்கப்படும். லெசன் நம்பர் 12. Your faith is proven by your works. உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய கிரியையினால் நிரூபிக்கப்படும். Your faith is proven by your works. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் நாம் நம்புகிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் மேல, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். நிச்சயமாய் நம்முடைய இரட்சிப்புக்கு விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த உவமையில அந்த எஜமான் அதிக பணத்தை அந்த 3 ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். இந்த 3 பேருமே அவருடைய ஊழியக்காரர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள். அவருக்கு கீழ வேலை செய்றவங்க. உங்களையும் என்னையும் மாரி. ஒவ்வொருவரையும் அவர் ஒரு வேலைக்காக அவர்களை அழைத்திருக்கிறார். And they were not simply called, but they have answered God's calling. அவர் ஏதோ கட்டி புடிச்சு வலுக்கட்டாயமா கூட்டு வரல. அவர்கள் தேவனுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்காங்க. In short, they become part of Christ's body of believers. என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கமாக மாறியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவிசுவாசிகளை குறித்து பேசல. அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை வேலையோட, கிரியையோட சேர்க்கணும். பாருங்க, அந்த எஜமான் முதல் 2 ஊழியக்காரங்களுக்கும் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். The master called them faithful servant, not because they received the talent, but because of what they did with the talent. அவர்கள் அந்த தாளந்தை பெற்றதுக்காக அவங்கள உண்மையுள்ள ஊழியக்காரன் சொல்ல. அதை எப்படி அவங்க உபயோகப்படுத்தினாங்க, அதை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வைத்து அவர்களை உண்மையுள்ள ஊழியக்காரன் சொல்றார். ஆமென்.
ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்கள ஒரு கம்பெனில எடுக்குறாங்க. இந்தியாலருந்து வரீங்க. உங்களுக்கு விசாலாம் குடுத்து கொண்டு வந்தாச்சு. கொண்டாரும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு சேலரி வரப்போது அதெல்லாம்ன்னு சொல்லி. அந்த கான்ட்ராக்ட் உங்கள்ட்ட இருக்குது. ஆனால் உங்கள கூட்டு வந்த உங்க கம்பெனில இருக்க சூப்பர்வைசரோ, மேனேஜரோ, "ஓ! நீ நல்ல ஊழியக்காரன்னு" சொல்லி நீங்க பிளேன்லருந்து இறங்கணும்னு சொல்லுவானாம். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கழிச்சு உங்க வேலைய குறித்து, அதனுடைய பலனை குறித்து எவ்வளவு நீங்க காரியங்கள செய்திருக்கீங்களன்னு குறித்து தான் அப்ப சொல்லுவோம். அதுபோல தான் நம்ம ஆண்டவரும். அதே சமயம் அந்த 3வது வேலைக்காரன்ட்ட என்ன சொன்னாரு? பொல்லாதவனும், சோம்பலுமான ஊழியக்காரன். ஏன் இத நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நாம் பல பேர் அந்த நிலைமையில இருக்கோம். 3 ஊழியக்காரர்களுக்கும் தாழ்ந்து வந்துச்சு. முக்கியமான வித்தியாசம், அதை வைத்து என்ன செய்தார்கள்? இட் வாஸ் தேர் ஆக்ஷன் தட் மேட் தி பிக் டிஃபரன்ஸ். 3 பேரும் வேலைக்காரர்கள். 3 பேரும் எஜமானால் அழைக்கப்பட்டவர்கள். 3 பேரும் எஜமானுடைய அழைப்பை அ அ அ கேட்டு உள்ள வந்து சேர்ந்தவங்க. 3 பேரும் அந்த வீட்ல தான் இருக்கிறாங்க. 3 பேரும் சபையில இருக்காங்க. விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெற்று, அபிஷேகிக்கப்பட்டு எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. ஆனால் அதில 3 பேர்ல 2 பேரை அவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்றாரு. ஒருவனை பொல்லாதவன் சொல்றாரு. என்ன அப்டின்னா, நான் இயேசுவை விசுவாசித்து, அவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால் மாத்திரம் போதாது. என்னுடைய விசுவாசம் உண்மையிலேயே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நேத்து கூட ஒரு சகோதரன்ட்ட பேசியிருந்தேன். அவர் அவர் சொன்னார், "நான் இந்த ஒரு வாரத்தில பார்த்தபோது பேதுருகிட்ட கேட்டாரு ஆண்டவர் இல்லையா? என்னை நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 தடவ கேட்டாரு. 3 தடவையும் அவர் சொன்னாரு, "போய் என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு." நீ இயேசுவை நேசிக்கிறாய் என்பதற்கு மெயின் ப்ரூஃப் முக்கியமான ஒரு நிரூபணம் தேவன் கேட்கிறது, நீ அவருடைய வேலையை செய். இல்லாட்டி நான் என்ன அழகா பாடுனாலும் சரி, அப்படியே கண்ல கண்ல தண்ணி வந்து அப்படியே "ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்" அப்படின்னு அவ் அ வொர்ஷிப் பண்ணா போதாது. அதெல்லாம் நல்லது. ஆனால் அது நம்முடைய அன்பை முழுவதுமாய் காட்டாது. அதே போல தான் விசுவாசம். "வி மஸ்ட் ஆல்சோ ப்ரூவ் அவர் ஃபெய்த் த்ரூ த வொர்க்ஸ் வி டூ." இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமமா? இயேசுவின் நாமம் சகல வியாதிகளையும் குணமாக்குமா? சகல பிசாசுகளையும் துரத்துமா? இருள்ல இருக்கிறவங்கள வெளிச்சத்தில் நடத்துமா? நீ நம்புறியா? அத வேலையில காட்டு. அத போய் நிரூபி உலகத்துல. நாம் நம்முடைய கிரியையினால ஒரு நாளும் நம்ம ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அதற்கு மாறாக நம்முடைய விசுவாசத்தின் நிரூபணமாக கிருபையை நம்ம காட்ட வேண்டும். ஆமென். லெசன் நம்பர் 13. த ரிவார்ட் ஆஃப் த ரைச்சியஸ் வில் பி கிரேட். நீதிமான்களுடைய வருகிற வெகுமதி மிகவும் மகிமையான வெகுமதி. ஏனென்றால் பாருங்க, நம்ம எல்லாருமே பலவிதமான ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கேட்டா கண்ணீர் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். நீங்க நினைக்கலாம் உங்க வாழ்க்கை மட்டும் தான் அப்படின்னு, யாருமே அப்படி கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலயும் பலவிதமான உபத்திரவங்கள், சவால்கள் இருக்குது. ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல மிகவும் கடினமாக கூட இருக்கும். ஆனால் நாம் அந்த கடினத்தின் மத்தியிலே, அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே எப்படி தொடர்ந்து ஓட முடியும் ஊழியத்துல? தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கைய எப்படி நடத்த முடியும்? அவர் அவர் நமக்கு நியமித்த பாதையில எப்படி தொடர்ந்து போக முடியும்? எப்படி நமக்கு அந்த ஃபோக்கஸ் எது நமக்கு உதவி செய்யுது? அந்த அந்த ஃபோக்கஸ் இயேசு மேல கவனம் வைன்னு பார்த்தோம் இல்லையா? அது எப்படி நம்ம தொடர்ந்து வைக்க முடியும்? என்ன பதில்னா, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வெகுமதிய நீங்க நெனச்சு அதை தொடர்ந்து ஓடணும்னு நம்ப பவுல் கூட சொல்றார். முன்னால வைக்க அந்த பந்தய பொருள பார்த்துட்டு ஓடணும். அவர் சொல்றாரு பாருங்க எஜமான் மத்தேயு 25, 21ல அந்த எஜமான் சொல்றாரு, "நல்லது, வெல் டன். உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி." முதல்ல எஜமான் சொல்றது ம மகிழ்ச்சிய அவர ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அவரு புகழ்றாரு. இங்க பாருங்க, அ அ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் இயேசுவுக்கே துதி செலுத்துகிறோம். இயேசுவுக்கே கனம் செலுத்துகிறோம். இயேசுவை மாத்திரமே புகழ்கிறோம். ஆனா ஒரு நாள்ல உங்கள இயேசு புகழ்ந்தார்ன்னா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். செய்ததெல்லாம் அவர்தான். ஆனாலும் கூட நம்ப தேவன் கர்த்தர் அவ்வளவு ஒரு நல்ல கர்த்தர். இந்த புகழ்கிறார் அவங்கள. என்ன சொல்றாரு? "வெல் டன். நல்லா பண்ணிட்டேயா." ஒரு பாட்டு கூட இருக்குது. "அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் செய்வேன்" அப்படின்னு. அந்த வார்த்தைய கேட்கும்படியாகவே. இந்த இந்த ஊழியக்காரர்கள் தங்க வாழ்க்கையில பலவிதமான துன்பத்திலும், உபத்திரவத்திலும், வியாகுலத்திலும், சவால்கள்லயும் போறதுல என்ன லாபம் பாருங்க. அவங்க அவங்க அ லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வர்றது பாருங்க. அப்ப பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது எடுத்து
1 பேதுரு முதல் அதிகாரம் 6வது 7வது வசனம் வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா! ஆமென். உனக்கு புகழ்ச்சியும், கனமும், மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். பேதுரு இங்க இப்ப இயேசு கிறிஸ்து இங்க போதிக்கிறத அங்க நிச்சயமா கன்ஃபர்ம் பண்றோம். இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவங்க புகழ்ச்சியும், கனமும், மகிமையும் அடைவார்கள். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்திருப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. பாருங்க நான் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நித்தியத்துல என்ன செய்வோம் என்று யா யாருக்காவது ஐடியா இருக்கான்னு தெரியல. நீங்க நினைச்சீங்கன்னா நித்தியத்துல போய் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஜாலியா அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, அப்பப்ப லெமன் ஜூஸும், ஆப்பிள் ஜூஸும் வரும். அப்படி குடிச்சுக்கிட்டு, தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பாங்க. நம்ம அப்படியே மேல பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோதான். அப்பப்போ போய் ஆண்டவரோட பேசிட்டு வருவோம். அப்படியா? நாட் அட் ஆல். நமக்கு பெரிய வேலை உண்டு. நமக்கு நித்தியத்தை தேவன் கொடுத்தவர். நித்தியத்துல சும்மா இருப்பதற்காக நமக்கு கொடுக்கல. நித்தியத்தை உட்கார்ந்து கொண்டு சோம்பேறித்தனமாக நம்ம நேரத்தை கழித்துக் கொண்டிருக்க மாட்டோம். இந்த இந்த ஓமானத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்லா அவருக்கு ஊழியம் செய்தவர்கள், பல காரியங்களுக்கு, பல அ க அநேகத்தின் மேலே அவர்களை அதிகாரியா வைப்பேன். யூ வில் பிகம் ரூலர்ஸ் ஓவர் மெனி திங்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 வாசிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும், ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அரசாளுவாங்க. உட்கார்ந்திருக்க மாட்டாங்க சும்மா. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். எ ந கிறிஸ்துவோடு சேர்ந்து அவருடைய எல்லா அம் அ அ சீஷர்களோடும், மற்றவர்களோடும் சேர்ந்து இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்போது, நீங்கள் ஆனதான் செய்யப்படும். அவர் ரூலர்ஷிப் வில் பி ஹியர் ஆன் எர்த். இந்த ஆளுகை இந்த பூமியில இருக்கும். புதிய பூமியில. நாம் ராஜாக்கள் மாத்திரம் இல்ல, ஆசாரியர்களாவும் இருப்போம். ஏனென்றால், அ இந்த ஆளாம இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இருப்பாங்க. அப்ப உலகத்துல அந்த புதிய பூமியில இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தேவனை பின்பற்றுவது, தேவ ஜீவியம் எப்படி என்பதை நம்ம போதிக்கவும் செய்வோம். அது 2லயும் ஆளுவோம். ராஜாக்களும், ஆசாரியர்களுமாக. அது மாத்திரம் அவர் இயேசு கிறிஸ்து இவங்களை புகழ மாத்திரம் இல்ல, இவங்களை ராஜாக்களா ஆகுவது மாத்திரம் இல்ல, 3வது சொன்னாரு, "உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி." இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே நம்ம நுழைவோம். இது மற்ற மனிதர்களுடைய சந்தோஷம் இல்ல. நெறைய பேருக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒருவேளை நம்ம யாராவது நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் மரித்து போய் இப்ப நமக்காக பரலோகத்துல இருக்கோம். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சும்மா ஜாலியா கதை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நெறைய பேருக்கு இருக்கு. அது இல்லாம இருக்காதுன்னு சொல்லல. திஸ் இஸ் நாட் அபௌட் யுவர் ஃபேமிலி ரியூனியன். உங்க குடும்பம் சேர்றத பத்தி இல்ல இது. இட் இஸ் த ஜாய் ஆஃப் த லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சந்தோஷம். இந்த உலகத்துல அது கிடையாது நமக்கு. அந்த க அ கர்த்தரின் சந்தோஷத்துக்குள்ள, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும். அது உன்னதமான அது தேவன் மாத்திரம் தான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியும். மனுஷர்கள் கொடுக்க முடியாது. சங்கீதம் 16:1 வாசிக்கிறோம். "ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு." நமக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அவர் ஜாய் வில் பி ஃபைனலி பி ஃபுல். கடைசியில அவரை சந்திக்கும்போது, அவருடைய சந்தோஷம் நிறைவான சந்தோஷம். அது நம்முடைய முயற்சியினாலே கிடைத்ததில்ல. பிதாவாகிய தேவனும், குமாரனாகிய தேவனும் நமக்கு கொடுக்க போறாங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். அந்த தரிசனத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டு, இருக்கிற இடத்திலேயே கரங்கள உயர்த்தி ஆண்டவருக்கு செலுத்துவோம். அந்த ஒரு தரிசனத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். லெசன் நம்பர் 14 ஸ்டாப் பிளேமிங் காட். தேவன் மேல பழி போடுவதை நிறுத்து. 14வது பாடம். நம்ப பல சமயங்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் உள்ள போகும்போது, அல்லது தவறான காரியம் நமக்கு நடக்கும்போது, நம்ப அறிந்தோ, அறியாமலோ எப்படியாவது வெளிய சொல்லணுமோ, உள்ளுக்கு நினைக்கிறோமோ, தேவன் மேல தேவனை குறை கூறுகிறோம். தேவனை குற்றப்படுத்துகிறோம். தேவனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றோம்.
தேவனிடத்துல முறுமுறுக்கிறோம். நம்முடைய சொந்த காரியத்தை பார்க்காமல், நாம் என்ன செய்தோம்? அல்லது கடந்த நாட்களை குறித்து யோசிக்காமல், எதிர்காலத்தை குறித்து யோசிக்காமல், நாம் தேவனை குற்றப்படுத்தி, இதெல்லாம் அவருடைய தவறு என்று நினைக்கிறோம். இதுதான் அந்த சோம்பலான, பொல்லாத வேலைக்காரனுடைய மனப்பாங்கும் அப்படிதான் இருந்துச்சு. மத்தேயு 25ல 24, 25 வசனம் யாராவது வாசிங்க. மத்தேயு 25, 24, 25. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய், உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையது வாங்கிக் கொள்ளும் என்றான். இந்த வேலைக்காரனுடைய நோக்கம் என்ன என்று சொல்றதில்ல. தன்னுடைய எஜமானை அவன் பழி போட்டான். தான் சோம்பேறித்தனத்துக்கும், தன்னுடைய மோசமான ஒரு நடத்தைக்கும் தன் எஜமானுக்கு காரணமாக சொல்லுகிறான். அவர் கடினமான எஜமானனாய் இருந்ததுனால, அவன் சொல்றான், "நீங்க கடினமான மனுஷனா இருக்கிறதுனால, நான் இந்த தாளந்தை நிலத்தில புதைத்து வைத்தேன்." நான் நேத்தே போன தடவையே சொன்னேன். இந்த தாளந்து என்பது பெரிய மூட்டை. அதில அவ்வளவு கோல்டும், சில்வரும் இருக்கும். கோல்டோ, சில்வரோ. புதைச்சு வைக்கிறதுனா சும்மா சாதாரணமா நீங்க புதைச்சு வச்சீங்கன்னா அழிஞ்சு போயிரும். தண்ணி வரும், எல்லாம் வரும். ஸோ இதுக்குன்னு அவன் சேஃப்டி ஒர்க்லாம் பண்ணியிருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதேதோ பண்ணி இந்த புதைக்கிறதுக்கு அவன் திருடன் போ ம தொ பண்ணிறக்கூடாது. நேச்சர்ல இயற்கையிலேருந்து அத பாதிக்கக்கூடாது. ஜாக்கிரதையா தான் பண்ணியிருப்பான். டன்னல் கூட கட்டியிருக்கலாம் அவன் உள்ள. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய எஜமான் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்காக தான் நீங்க செஞ்சேன். எப்படி ஆதாம் வந்து ஏவாளையும், ஏவாளை படைத்த தேவனையும் தன்னுடைய பாவத்துக்கு சாக்காக சொன்னான். ஏவாள் வந்து பாம்ப பழி போட்டா. அந்த மாரி மற்றவர்கள் மேலே பழி போடுவது எப்பயுமே நல்ல ஐடியா கிடையாது. அதான் அத விடலாம் மேல, நீங்க தேவன் மேல பழி போட்டு, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்து நடுவுல தேவன் மேல பழி போட்டீங்கன்னா, அது நல்ல ஐடியாவே கிடையாது. ஒரு நாளும் அது நல்லது கிடையாது. தேவன் உங்களிடத்திலே நேர்த்தியானதை தான் விரும்புகிறார். காட் ஒன்லி வாண்ட்ஸ் தி பெஸ்ட் ஃபார் யூ. இதான் நம்ம தானியேல் உபவாசத்துல கற்றுக்கொண்டோம். காட்ஸ் பெஸ்ட். அவருடைய சிறந்தது தான் உங்கள்ட்ட விரும்புகிறார். அதனால யாரையாவது நீங்க குற்றப்படுத்தணும்னா, அது நிச்சயமா பிதாவாகிய தேவன் இல்ல. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்கு தந்து, அவர் வந்து அ மிகவும் யாருமே செய்ய முடியாத ஒரு ஒரு தியாகத்தை, பலியை நமக்காக செய்தவர். அவர நீங்க பழி போட முடியாது. இந்த இந்த ஓமானத்துல ஒரு கற்றுக்கொள்கிறது, நம்முடைய இன்றைய சூழ்நிலையை குறித்து. நாம் கசப்புல இருக்கக்கூடாது. அதுல முன்னேற பார்க்கணும். We must not let the present circumstances make us bitter, but they should make us better. நம்மை இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். 15வது பாடம், ஃபியர் வில் நாட் சேவ் யூ. பயம் உன்னை பாதுகாக்காது. இவன் தான் சொன்னான் அந்த வேலைக்காரன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். ஆமென். பயந்து போய். இங்க பாருங்க, அவன் பயந்ததுனால, எஜமானுக்கு பயந்ததுனால அவனுக்கு என்ன நரகம் தான் கிடைச்சுச்சு. இது விசுவாசத்தை ஆண்டவர் தேடுகிறார், பயத்த இல்ல. ஹி இஸ் சீக்கிங் ஃபார் நாட் ஃபார் ஃபியர். இந்த மாரி ஒரு பயம் என்பது நம்மை ஸ் எந்த கிரியையும் செய்ய முடியாதபடி நம்ம கை, காலெல்லாம் அடைச்சுரும். இது தப்பான பயம். ஆண்டவர் என்னைய தண்டிச்சுருவாரோ? என்ன நினைப்பாங்களோ? யாரு என்ன செய்வாங்களோ? அது நம்மை அலக்களிக்கிற ஒரு காரியம். அது நமக்கு ஒரு சரியான கீழ்ப்படிதலை கொண்டு வராது. பயபக்தி வேற, இந்த மாரி பயம் வேற. நமக்குள்ள தேவனை குறித்த ஒரு அன்பையும் கொண்டு வராது. ஆமென். அதனால நம்ம இருதயத்துல தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது, ஒரு பயம் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்த கொஞ்சம் கொஞ்சமா அவிச்சு போட்டுருவீங்க. அண்ட் யூ வில் இவென்ச்சுவலி டை ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய விதத்துல நம்ம மரித்தே போயிரும். அந்த பயம் நமக்கு தேவையில்ல. ஊழியம் செய்வது, தேவனுடைய ராஜ்யத்தை செய்யும்போது விசுவாசத்தோட செய்யும். லெசன் நம்பர் 16, டோன்ட் பி லேசி. சோம்பலா இருக்காத. அந்த அவன வந்து சோம்பேறின்னு சொல்றாரு ஆண்டவர். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. நாம் தேவனை பின்பற்றாதபோது, அவர் நமக்கு கொடுத்த வேலையை செய்யாதபோது, நாம் சோம்பலானவர்களா இருக்கிறோம். நீங்க சொல்லலாம், என் குடும்பத்துக்காக உழைச்சேன். என் வேலையில ஓவர் டைம் போட்டேன். 12 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 7 நாள் வொர்க் பண்ணேன். ஆண்டவர் உங்கள சோம்பேறின்னுவாரு. ஏன்? நீங்க தேவனை பின்பற்றல, அவர் குடுத்த வேலைய செய்யலன்னா நீங்க சோம்பேறி.
அண்ட் there is a great difference between those people who are being lazy and those who are resting. நாம் இளைப்பாறுதல் இருப்பது என்பது வேற விஷயம். அவர் மேல சார்ந்து இருக்கிறோம். சோம்பேறியா இருக்கிறவன் ஒண்ணுமே அவன் வாழ்க்கையில ஒரு பலனும் வரல. தே ஆர் அன்ப்ரொடக்டிவ். வேலை செய்யாம அப்படி சும்மா அமர்ந்திருக்கிறது. காட் cannot யூஸ் யூ இஃப் யூ ஆர் லேசி. நீ சோம்பேறியா இருந்தால் தேவன் உன்னை உபயோகப்படுத்த முடியாது. காட் cannot யூஸ் யூ இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஹார்ட் டு டூ த வொர்க். இந்த வேலையை செய்வதற்கு உனக்கு மனதில்லாவிட்டால் தேவன் உன்னை உபயோகப்படுத்த முடியாது. God cannot use you if you lack the zeal and passion for his will and purpose. அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு உனக்குள்ளே அந்த வைராக்கியமும் வாஞ்சையும் இல்லாவிட்டால் தேவன் உன்னை உபயோகப்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக வேதம் நமக்கு சொல்லுது, கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். This means we must do our best because of the work we are doing is not for any human being. It's for God. நம்ம மனுஷர்களுக்கு இல்ல, தேவனுக்கென்று ஊழியம் செய்யறதுனால நம்ம நேர்த்தியாய் செய்யணும் எல்லா காரியத்தையும். தேவனுக்கு செய்யறத மாட்டும் ஒரு ஹாபி ஆட்டம் செய்யறோம். முடிஞ்சா பண்ணலாம். ஆக்சுவலி அத நான் பார்க்கிறேன். சர்ச்சுக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்றவங்கலாம் கூட லேட்டா வராங்க. சும்மா அப்படி வந்துட்டு கைய கட்டி நிக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். எவ்வளவு நேர்த்தியாய் செய்றோம். லெசன் நம்பர் 17. God will take away what we don't value. நீங்க மதிக்காத ஒரு காரியத்தை தேவன் உங்களிடத்துல எடுத்துருவார். அவன் பாருங்க, அந்த பொல்லாத ஊழியக்காரன்ட்ட என்ன சொன்னாரு? அவன்கிட்ட இருக்கிற வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 25, 28, 29. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ம். உங்களுக்கு தெரியும் தாளந்துன்றது அதிக விலையேற பெற்றதுன்னு. அதில நெறையா அ அ அத அந்த பணத்த உபயோகப்படுத்தி பெருசாக்குறதுக்கு நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு அதுல. அவன் அந்த அந்த சோம்பேறியான வேலைக்காரன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த தாளந்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. மரியாதை தெரியல. இப்படிப்பட்ட விலையேற ரட்சிப்பை நீங்க எபிரேயர்ல இருக்குது. நீங்க இத புறக்கணிச்சீங்கன்னா, இன்னொரு நாள் கிடையாது உங்களுக்கு ரட்சிப்பு அடைய. ரட்சிப்பை குறித்தோ, அபிஷேகத்தை குறித்தோ அலட்சியமாய் கேஷுவலா இருக்கிறவங்க. ஏசாவ பத்தி பார்த்தோம் இல்லையா? சேஷ்டபுத்திர பாகத்தை ஒண்ணுமில்லாம அலட்சியம் பண்ணான். அப்படி இருக்கும்போது, அது அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. இங்கேயும் ஆண்டவர் அததான் சொல்றாரு. அந்த தாழ்ந்து அவனிடத்திலிருந்து எடுக்கப்படும். ஹவ் அபௌட் யூ? உன்ன குறித்து என்ன? டூ யூ வேல்யூ வாட் காட் ஹஸ் கிவன் யூ? உனக்கு என்ன ஆண்டவர் குடுத்திருக்கிறாரோ, அதை நீ மதிப்பாய் வைத்திருக்கிறாயா? டூ யூ வேல்யூ யுவர் நேச்சுரல் கிஃப்ட், யுவர் நாலெட்ஜ், விஸ்டம், பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் த லைஃப் காட் ஹஸ் கிவன் யூ? உனக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையான எல்லா வரங்களும், உனக்கு இருக்கிற அறிவு, ஞானம், வேத வேத அறிவு, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த இந்த விலையேறப்பெற்ற வாழ்க்கை, இவைகளை நீ அதிகமாய் மதிப்பிடுகிறாயா? ஆர் யூ புட்டிங் தம் டு குட் யூஸ் அண்ட் பீயிங் ப்ராஃபிட்டபிள்? அதை நீ நல்ல ஒரு வ லாபம் சம்பாதிக்கும்படியாக ஒரு நன்மையான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாயா? ஆர் ஆர் யூ சிம்ப்ளி பீயிங் லேசி அண்ட் நாட் சீயிங் த கிரேட் வேல்யூ ஆஃப் காட்ஸ் கிஃப்ட் டு யூ? மாறாக இந்த காரியங்களை குறித்து நீ சோம்பேறியா இருந்து கொண்டு தேவனுடைய கிஃப்டோட பெரிய மதிப்பு தெரியாமல் இருக்கிறாயா? இஃப் யூ டோன்ட் வேல்யூ த கிஃப்ட் ஆஃப் காட், இட் வில் எவென்ச்சுவலி பி டேக்கன் அவே ஃப்ரம் யூ. அந்த உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரங்கள், தாளந்துகள், சந்தர்ப்பங்கள், நேரங்களை குறித்து நீ மதிக்கவில்லை என்றால் அவை நிச்சயமாய் ஒரு நாள் கொள்ளப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கீப் ஹோல்ட், கீப் ஹோல்ட். நாம் நம்முடைய வேலைகளை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு இருக்கிற கொடுக்கப்பட போகிற அந்த கிரீடத்தை வேற யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி. ஆமென். லெசன் நம்பர் 18. There will be a time when it is too late. ஒரு நாள் வருகிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் வருகிறது. நம்முடைய கடைசி நாளாக இருக்கும், அல்லது ஆண்டவர் மத்திய வானத்திலே வந்தால் அதுவா இருக்கலாம். அந்த பொல்லாத ஊழியக்காரனுடைய தண்டனை என்ன? 25:30 வாசிக்கிறோம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று. பிரயோஜனமில்லாத, லாபமில்லாத ஒரு ஊழியக்காரன் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான். இருள் என்பது வெளிச்சத்துக்கு எதிர்ப்பதம். தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே வெளிச்சம் உண்டு. எங்க போட்டிருக்கப்ப தேவனுடைய பிரசன்னத்திலே சோம்பேறிகளுக்கும் பொல்லாத இந்த இப்படிப்பட்ட வேலைக்காரனுக்கும்
எந்த பங்கும் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. தே வில் நாட் என்ஜாய் தி கம்பெனி ஆஃப் காட். அப்படின்னா நரகத்துல இருப்பாங்க. இதை குறித்து நான் படிக்கும்போது அதிகமா இந்த எல்லா கமெண்ட்ரி எல்லா இடத்துலயும் படிச்சு பார்த்தேன். இது நரகம். இவர்கள் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஊழியக்காரர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள். இயேசுவே அவங்க கையில பொறுப்பு கொடுத்து, ஆனால் அவர்களுடைய நிலைமையை பாரு. ஏன் பற்கடிப்புக்குள்ள அழுகைக்குள்ள போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அங்க போயிட்டு அந்த புறம்பான இருளில் போயிட்டு ஏசாவை போல கசப்போட அழுகலாம். ஆனா அந்த நாள் அழுது பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் டூ லேட். ஆமென். சகோதரி சகோதரியே, இந்த நாள்ல கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆனால் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய அன்பையும் நாம் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நீதி செய்கிற தேவன். நிச்சயமாய் அவர் தன்னுடைய நீதியை செலுத்தி பொல்லாத ஊழியக்காரனை தண்டிப்பார். ஆமென். 19வது பாடம், தி பிக் பிக்சர். இதை முழுசுமா நீங்க புரிந்து கொள்ளணும்னா, யாருக்கு உக்கரான ஊழியக்காரன் கொடுக்கப்பட்டிருக்குதோ அவர்கள் அதை நன்றாக செய்யும்போது அவர்களுக்கு அதிக பொறுப்பு கொடுக்கப்படும். குட் ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் ரிவார்டட் வித் அன் இன்க்ரீஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கூட இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்ததை நன்றாக செய்யும்போது நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி வரும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கொடுத்ததை ஒழுங்கா செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இன்னும் அதிக பொறுப்புகளை கொடுப்பார். இது ஊழியமா இருந்தாலும் சரி, பணக்காரியங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இது பொருந்தும். தேவன் நீதிபரர். அவருடைய திட்டம் அப்படிதான். எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டா நீங்க வேலைக்கு போறீங்க. அது உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதிலே நீ உக்கரான ஊழியக்காரனாய் பொறுப்போடு வளர்ச்சியை காட்டும்போது, உன் கம்பெனி வளரும்போது, நீ இருக்கிற இடத்துல சுபிட்சம் வரும்போது, தேவன் உன்னை உயர்த்துவார். தேவன் உனக்கு அதிக பொறுப்புகளை கொடுப்பார். எவ்ரிஒன் இஸ் கிவன் சம்திங் டு பி யூஸ்ட் ஃபார் த குளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமைக்காக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதையாவது கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பெருசோ சிறுசோ ஆண்டவர் காரியங்களை வழங்கியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் வல்லமை, பலன் கொடுத்திருக்கிறார். கொஞ்சமோ அதிகமோ எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்திருக்கார். தாக்கத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் சுதந்திரமான ஒரு சிந்தை, ஃப்ரீ வில் கொடுத்திருக்கார். நம்ம எல்லாருக்கும் உறவுகளை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவன் அவருடைய கிஃப்ட், ஈவுகள், அவருடைய தாளந்துகள், அவர்களுடைய எபிலிட்டிஸ், செய்யக்கூடிய வல்லமை, இவைகளை எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சிருக்காரு. இந்த ஃபேனி கிராஸ்பி கண்ணு குருடா இருந்தவங்களுக்கு 10,000 பாட்டு பாடுறதுக்கு அவங்களுக்கு தாளந்து கொடுத்திருந்தாரு. அவங்க உபயோகப்படுத்தினாங்க. குருடுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. எவ்ரிஒன் ஹஸ் பீன் இன்ட்ரஸ்டட் வித் சம்திங். ஒவ்வொருவருக்கும் எதையாவது ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும். நமக்கு இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு வளர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வளர வேண்டியதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாம் எவ்வளவு வல்லமையாய் காரியங்களை செய்து நமக்கு கொடுத்த அந்த திறமையின்படி மேக்சிமம் செய்து தேவனுடைய மகிமையை காட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் தேவனுடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டவர்கள். ஆரம்ப நாளிலிருந்தே தேவன் மனுஷனோடு ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்க விரும்பினார். தேவன் ஆரம்பித்ததை நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தேவன் உருவாக்கியதை நாம் போய் அதை உற்பத்தி செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். அவர் எந்த காரியத்தை ஸ்தாபித்தாரோ ஆதியில, அதை நாம் ஆண்டு கொண்டு பராமரிக்க வேண்டும், பலுகி பெருக வேண்டும். இது எல்லாம் தேவனுடைய ஆதி திட்டம். அதுதான் படிச்சுட்டு இருக்கோம் சபையிலே. We are called to be diligent partners of God. தேவனோடு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர், பங்குதாரராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் அதுக்காக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு இருக்கிற சுய சித்தத்தை நாம் உபயோகப்படுத்தி தேவனுக்கு திரும்ப நமக்கு கொடுத்ததை திரும்ப அதிகமாய் அவருக்கு ஒரு ஆஃபரிங்காக கொடுக்கணும். நம் வாழ்கிற வாழ்க்கையே அவரை நேசித்து அவரை மகிமைப்படுத்தி நமக்கு என்னெல்லாம் கொடுத்ததோ அது மூலமாக, நல்ல வேலையின் மூலமாக, குட் ஒர்க் எத்திக், உங்க கம்பெனில உங்களை பார்த்து இவர் கிறிஸ்தவ இப்படி வேலை செய்யறான்னு சொல்லணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். குட் ஒர்க் எத்திக், டிலிஜென்ஸ், ஃபோக்கஸ், இது எல்லாம் அந்த இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கு.
நல்ல ஒரு உக்கார ஊழியனுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஆமென். அவன் 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 இந்த பாருங்க அந்த இந்த இந்த ஓமானத்துல அவர் ரொம்ப தூரம் போயிட்டு வர்றாரு. ஆனா, போற நேரத்துல அவ்வளவு குடுத்துட்டு போனார். இந்த 3 பேரும். நெறைய குடுத்துட்டு போனார். ஆனா, ஒவ்வொருவருடைய அவங்களுடைய எபிலிட்டி அவங்களுடைய அ அ இந்த திறமைக்கு ஏற்றபடி குடுத்தார்ன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒருவர்ட்டயும் கூட அவரு சொல்லிட்டு போல. இத தான் நீ செய்யணும், அத தான் செய்யணும்னு. ஆனால் அவர்கள் ஒரு ஒரு என்ன வேணா செஞ்சுக்கலாம். அத வச்சு ஆனா அவங்க லாபத்த கொண்டாடணும். அவங்க முயற்சி செய்யணும். அவங்க அடுத்த ஸ்டெப்ப சேர்க்கணும். எல்லாரும் கேட்கிறோம், ஆண்டவர் என்னைய இங்க உபயோகப்படுத்துவாரா? எங்க ஊர்ல உபயோகப்படுத்துவாரா? எனக்கு அவருடைய சித்தம் தெரியலன்னு சொல்றோம். எங்க வச்சிருக்காரோ அங்க போய் செய்ய ஆரம்பி முதல்ல. யூ டேக் த இனிஷியேட்டிவ். நீ அந்த முதல் ஸ்டெப் எடுக்க வை ஆரம்பி. ஆண்டவர் உன்னோட வருவாரு. அந்த எஜமான் திரும்பி வந்தபோது, அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலையையும் கணக்கு பார்த்தார். ஆமென். அவன் எவனுக்கு கொஞ்சமா கொடுக்கப்பட்டதோ, அவன் தான் வந்து அ ஒண்ணுமே செய்யல. அதனால நீங்க சொல்லுங்க, நான் ஒரு ஏழையான குடும்பத்தில வரேன், இந்து குடும்பத்திலேருந்து வரேன். நான் இப்படி இருக்கேன். நான் வயசானதுக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன். இப்படின்னு உங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ வேணா மோசமா இருக்கலாம். ஆனாலும் அது அது அத வச்சு ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ பாஸ் குடுக்க போறது இல்ல. என்னைய நான் இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் a different starting point is never an excuse for inaction, laziness and poor stewardship. நான் இப்படி இந்த மாரி ஒரு ஏழையான குடும்பத்தில வந்து எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால ஒண்ணுமே செய்யாம இருக்கேன். நோ, நோ, நோ. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பொறுப்பு கேட்பார். ஆமென். கொடுத்தத நல்லா பராமரிங்க. அத அத நீங்க பலுகி பெருக வைக்கணும். அது உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது. அவர் பக்கத்துல இருக்கவன பத்தி உங்ககிட்ட கேட்கல. உங்ககிட்ட குடுத்தத தான் கேட்பாரு. ஆமென். ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் அபவுட் இன்கிரீஸ் இன் புரொடக்டிவிட்டி. உக்கரானக்காரன் என்றால், அவன் சும்மா ஒரு ஸ்டோர் ரூம் இல்ல. ஸ்டோர் கீப்பர் இல்ல. ஆமென். நெறைய பேர் அப்படிதான் நெனைக்கிறான். உக்கரானக்காரன்னா ஸ்டோர் கீப்பர் கிடையாது. உக்கரானக்காரன் பிசினஸ் மேனேஜர். அத மேல மேல கொண்டாரணும். அ அ இட்ஸ் அபவுட் வாக்கிங் இன் டிவைன் அத்தாரிட்டி. தேவன் கொடுத்த அந்த தெய்வீக வல்லமையோடு, அதிகாரத்தோடு நம்ம நடந்து, நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே தேவனுக்கு சொந்தம். எல்லாமே அவருடையது. அதை நாம் நல்லா பராமரித்து, அத நல்லா உபயோகப்படுத்தி, ஏற்கனவே நம்மை நம்பி கொடுத்ததுனால, நான் எந்த அளவுக்கு அத அதிகமாய் உபயோகப்படுத்தேன்னு சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வளர்க்கணும். ஆமென். இந்த இதை நீங்க செய்தனா, கடைசி வரைக்கும் நாம் தட்ஸ் a லெசன் டூ லாஸ்ட் லெசன். லெட்ஸ் என்ட்யூர் அன்டில் த எண்ட். கடைசி வரைக்கும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து மேல, மேல, மேல போய்க்கிட்டு நிச்சயமாய் பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் நம் எபிரேயர் 13:5, 6ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம பொருளாசை எல்லாம் இல்லாம நமக்கு இருக்கிற இத வச்சு, ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் எனக்கு உதவி உதவி செய்கிறார். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்ல. மனுஷன் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டான். ஆமென். லெட்ஸ் நாட் பி லேசி. அதனால நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த வேலை, ஒரு வேள பெரிய வேலையாக இருக்கலாம். அது கடின வேலையாக தெரியலாம். ஆனாலும் அதை நாம் மாத்திரம் செய்ய தேவையில்ல. நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் நமக்கு எல்லா வரங்களையும் கொடுத்திருக்காரு. நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் நிலையாயிருந்தால், நிலைத்திருந்தால், கடைசி வரைக்கும் அவருடைய ராஜ்யத்தை விருத்தி செய்து கொண்டே இருந்தால், மூச்சு விடுற வரைக்கும், ஒரு நாள்ல அந்த அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது, நீங்களும் நானும் நம்ம காதுல கேட்கணும். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இரு. நீ அநேகத்திலே அதிகாரியா வைப்பேன். உன்னுடைய எஜமானனுடைய சந்தோஷம் பிரவேசி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காக நம்ம இந்த நாளிலிருந்து அதுக்காக நம்ம வாழ்க்கையை எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கொள்வோம். ஆமென்.